தமிழ்நாட்டோட பாரம்பரிய உணவுப் பொருளில் சுண்டைக்காயும் ஒன்று. சங்க காலம் முதல் நம் முன்னோர்கள் இது உணவுலையும் மருத்துவத்திலையும் பயன்படுத்திட்டு வராங்க. சுண்டைக்காயில் நார்ச்சத்து, இரும்புச்சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட் எக்ஸ்ட்ராவாக நிறைய இருக்குது. செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கும் உடலுக்கு புத்துணர்ச்சி அளிக்கிறதுக்கும் இது உதவுது. அதனால தான் நம்ம பாட்டி தாத்தா காலத்துலேருந்தே சுண்டைக்காய் குழம்பு ஒரு பிரபலமான ஒரு பாரம்பரிய உணவு வந்துட்டுருக்கு. சிறிய காயால் இருந்தாலும் 1000 ஆண்டு பாரம்பரியம் கலந்துருக்கு. நம் முன்னோர்கள் விரும்பிய இந்த சுவை தான் சுண்டைக்காய் குழம்பு. உணவும் மருந்தும் சேர்ந்த இந்த பாரம்பரிய பொக்கிஷம் தான் இந்த சுண்டைக்காய். இதுக்கு எண்ணெயில் கடுகு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். உப்பு கொஞ்சம் தூவிட்டு தக்காளியை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு வாய் சாப்பிட்டாலும் இன்னொரு வாய் கேட்குற இந்த சுண்டைக்காய் குழம்பு பாட்டி கைப்பக்கத்தில் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். கசப்பில் மறைஞ்சிருக்கும் இது ஒரு அற்புதமான சுவை. சாதத்துக்கு சரியான ஜோடி இந்த சுண்டைக்காய் குழம்பு தான். வீட்டு மனமும் பாரம்பரிய சுவையும் ஒரே பாத்திரத்தில் கிடைக்குது. இதில் கொஞ்சம் மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் சேர்த்து புளிக்கரைசலை கொஞ்சம் சேர்த்து நல்லா மூடி வச்சிடணும். சுண்டைக்காவை கொஞ்சம் இடித்து அதுலேருந்து கொஞ்சம் விதையை எடுத்துகிட்டு மீதியை எண்ணெயில் போட்டு வதக்கி ஆட் பண்ணுறது மூலமாக நம்ம கசப்பு தன்மை கொஞ்சம் குறைஞ்சிரும். பாட்டி வைத்தியம் முதல் இன்னைக்கு சமையல் வரை இந்த சுண்டைக்காயோட பயணம் தொடங்கிட்டே தான் இருக்குது. குழம்பு கொதிச்சு வர இந்த டைமில் சுண்டைக்காய் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். டேஸ்ட்டுக்காக கடுகும் வெந்தயம் வறுத்து அரைச்சதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி சுண்டைக்காய் குழம்புக்கு ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிட்டேன். டேஸ்ட் இன்னும் கூடவே இருக்கும். சுண்டைக்காய் ஒரு சாதாரண காய் இல்லைங்க. தமிழரோட பாரம்பரிய சமையலில் தலைமுறையாக இடமிச்சிட்டு இருக்க ஒரு பொக்கிஷம். நம்ம நாட்டு சுவையில் நெஞ்சக்க வரக்கூடிய இந்த சுண்டைக்காய் குழம்பு இன்னைக்கு வீட்டில் எல்லாருக்கும் கொண்டாட்டம் தான். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா பாய்.